விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தக 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 தின 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 நக 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 திட்டுக்கு தான 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 திகிட்ட திகிட்ட தகின தான தாக்கு தான திகிட்டு டகத தி 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 தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதினவ நீதா அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே இத்தவணை என்னை ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே கிருஷ்ணா உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே நிதம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல இதம் சேர்க்கும் கடா கூட சுகமல்ல நீ இல்லாமல் நான் இல்லையே உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் கமதனிதானிதவமகமருகரித உன்னை காணாமல் பெண் நெஞ்சு தடுமாறுதே விதையில்லாமல் வேறில்லை நடன பாப சுதிலய கங்கா சரி வர தூங்காது வாடும் மனுதினம் உனக்காக எங்கும் ராதாதான் உனக்கென ராதாதான் உனக்கு ஒரு ராதாதான் கிருதிதா கிருதி கிருதிதா கிருதி ததகிட்ட தகதா ததகிட்ட தகதா ததகிட்ட தக ததகிட்ட தக ததகிட்ட தக தாகதா அவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நாடுவேன் கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டேன் ஒன்றாகச் செய்திட 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன் எதிர்பாராமலே அவன் எதிர்பாராமலே அவன் ஓ பின்னிருந்து வந்து என்னை பம்பரமாய் சுழற்றி விட்டு உலகுண்ட பெருவாயன் எந்தன் வாயோடு வாய்ப்பதித்தான் இங்கு பூலோகம் என்றொரு பொருளுள்ளதை இந்த பூங்கோதை மறந்தாளடே உடலணிந்த ஆடை போல் என்னை அணிந்து கொள்வாயா இனி நீ கண்ணா தூங்காத என் கண்ணின் துயில் உரித்த கண்ணந்தான் இனி நீ இது நேராமலே நான் உன்னை பாராமலே நான் இந்த முழு ஜன்மம் போயிருந்தா என்று அதை எண்ணி வீணேகம் ஏங்காமலே உன்னை மூச்சாக்கி வாழ்வேனடா
நாங்கு தூக்கிட்ட தக்க தக்க மாயத்தேருடன் கண்ணா கண்ணா காம கலைஞன் கண்ணா கண்ணா மாயத்தேருடன் கண்ணா கண்ணா காம கலைஞன் கண்ணா கண்ணா மாயத்தேருடன் கண்ணா காம கலைஞன் கண்ணா 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 காம கலைஞன் கண்ணா ஆதித்யா அதாவது ஆதித்யா உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா எல்லாருக்கும் ஒரு ப்ளஸ் இருக்கு. உங்களோட ப்ளஸ் என்னன்னா உங்களுக்கு காம்படிஷன் நீங்களே தான். ஒரு எபிசோட்லயும் ஒவ்வொரு எபிசோட்லயும் நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் பீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் என்னவோ அதை பீட் பண்ண தான் ட்ரை பண்றீங்க தவிர நீங்க மற்றவங்க யாரும் காம்படிட்டர்ஸா நினைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் சரி உங்க கொரியோகிராஃபரும் சரி நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அதோட ஒரு பெட்டரா ஒன்று பண்ணணும் தான் யோசிக்கிறீங்க தவிர அவங்களோட பெட்டரா பண்ணணும் இல்லை இவங்களோட பெட்டரா பண்ணணும்லாம் நீங்க யோசிக்கிறது இல்லை. ஸோ அல்டிமேட்லி என்ன ஆகுது ஆன் ஸ்டேஜ் உங்களோட எண்ட் ரிசல்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவ்வளோ அழகா இருக்கு. தேங்க்யூ சார். இன்னைக்கு கூட நீங்க எடுத்த எஃபர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆதித்யா. நீங்க வழக்கமாகவே ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவீங்க. இன்னைக்கும் நீங்களும் உங்க கொரியோகிராஃபரும் டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த எஃபர்ட் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம ஜட்ஜஸ் என்ன இதோட டெக்னிக்கல் சைட் ஆஸ் அ கொரியோகிராஃபர் எனக்கு தெரியாது. நான் ரசித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் அழகாக ரசித்தேன். அம்பிகா மேடம் நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? எஸ், உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல் வேறில்லையே. அவ்வளோ அழகாக பண்ணீங்க. எனக்கு பிடிச்ச ஹீரோ வேற, எனக்கு பிடிச்ச மயில்பீலி இதெல்லாம் வச்சு ஐயோ அவ்வளோ அழகாக பண்ணீங்க. ஸோ ஐ ஹேவ் டு கிவ் யூ ஹக். அதுக்கு தான் உடனே மியூசிக் போட்டுட்டீங்களே டான்ஸ் ஆடுறதுக்குன்னு சொல்லி. ரொம்ப நல்லா இருந்தது ராஜா. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது ஆதித்யா. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதாவது ஆதித்யா அவங்களாம் எப்படி சொல்றது ஒரு டான்ஸ் அவங்க பார்த்தாங்கன்னா அதோட அழகு என்ன அப்படி பார்த்து ரசிக்கிறவங்க அவங்களாம். ஓகே, அவங்க எத்தனை கொரியோகிராஃபர்ஸை பார்த்துருப்பாங்க, எத்தனை ஹீரோஸோட பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க டான்ஸ் அண்ட் எவ்வளோ டான்ஸ் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு விஷயத்தை ரசித்து ஏஞ்சி உங்களை பாராட்டுறாங்கன்னா உண்மையிலே யூ டன் அ வெரி வெரி குட் ஜாப் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம கோயிங் இன் டு த டெக்னிக்கல் சைட் நவ். இப்போ இந்த உங்களோட கொரியோகிராஃபி உங்களோட டான்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கறத ஒரு கொரியோகிராஃபரால தான் சொல்ல முடியும். சோ பிரசன்னா மாஸ்டர் நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்டெம்ப்ட் பண்ணதுக்காக தேங்க்யூ சார். because one of the oldest ancient Indian styles like பரதநாட்டியம், கதகளி, குச்சிப்புடி, மோகினியாட்டம் அந்த மாதிரி நீங்கள் வேர்ல்டு நிறைய ஸ்டைல்ஸ் வந்திருக்கும். லைக் பல ஸ்டைல்ஸ் வந்துருச்சு போயிடுச்சு. லைக் ஒரு காலத்தில் பிரேக் டான்ஸ், அதுக்கப்புறம் ரேப் வந்துச்சு, அதுக்கப்புறம் இது வந்துச்சு, இப்போ ஹிப்ஹாப் வந்துச்சு. என்ன தான் வந்துட்டு போட்டோம், பட் நம்ம ஊர் இந்தியன் கல்ச்சர் இஸ் த பெஸ்ட். எவ்ரி ஸ்டேட்டுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. அந்த கல்ச்சர் பீட் பண்ணுறது ரொம்ப அதை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இந்த சாங் கொரியோகிராஃப் பண்ணது இந்த கிரேட் சார் பிரிஜ் மகாராஜ் சார். அண்ட் இது வரைக்கும் பிரிஜ் மகாராஜ் சார் கொரியோகிராஃப் பண்ண இதில் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கிற ரெண்டு ஆக்டர்ஸ், ஒன்று கமல் சார் அண்ட் ஒன்று மாதுரி தீக்ஷித் மேடம். அவங்கள தவிர யாருனாலும் பிரிஜ் மகாராஜ் சார் ஒரு கொரியோகிராஃபிக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. இஸ் ஃபேமஸ் ஃபார் தட். அவர் உட்காந்த இடத்துல எஸ்பெஷலி உட்காந்து பண்ணுற ஆக்ஷன் நோபடி கான் டூ. அதை இவங்க 2 பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஃபார் யுவர் அட்டெம்ப்ட் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். கதக்கெலாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம யூடியூப் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு ஹிப்ஹாப் பார்த்துட்டு ஆடுறதெல்லாம் கிடையாது. கதக் நீட் சம் டைம். யூ ட்ரைட், யுவர் அட்டெம்ப்ட் வாஸ் குட். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்க, அதுக்காக ஹேட்ஸ் ஆஃப். எஸ், பியூட்டிஃபுல்லி கொரியோகிராஃப்ட், எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் நல்லா பண்ணீங்க, யூ ஹேட் தட் கிரேஸ். பட் இன்னும் கொஞ்சம் யூ நீட் டு ஒர்க் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அது உங்கள் தப்பு கிடையாது. இதெல்லாம் ஓவர் நைட் கற்றுக்கிட்டு வர ஐட்டம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப வருஷமாக ட்ரெயின் பண்ணால் தான் அந்த இது எஸ்பெஷலி ஸ்பின்ஸ் சுற்றுறது இதெல்லாம் இட் டேக்ஸ் டைம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் அது ட்ரை பண்ணதுக்கு பியூட்டிஃபுல், நல்லாவும் பண்ணீங்க. எஸ், கொஞ்சம் ஹேண்ட் ஃப்ளாஸ் இருந்துச்சு, பர்ஃபெக்ஷன் ஹேண்ட்ஸ்லாம் இப்படி வர இடத்துலலாம். பட் ஐ லீவ் இட் பிகாஸ் அது கஷ்டம். இட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க இதுக்கு? ஒரு 1 வீக். ஐயோ வருஷக்கணக்கில் பண்ண வேண்டியது. வருஷக்கணக்கில் பண்ணி வர வேண்டியது. யூ ட்ரைட் இட் இன் 1 வீக். குட் அட்டெம்ப்ட். வெரி குட். நெக்ஸ்ட் டைம் இன்னும் பாலிஷ் பண்ணுங்க. பிகாஸ் அவர் கல்ச்சர் ஸ்டைல் அதெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணும்போது பர்ஃபெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் மற்ற டான்ஸ்லாம் கூட ஓகே சரி ஒரு ஸ்ட்ரோக்கு போச்சு, கை இப்படி போச்சுலாம். பட் நம்ம கல்ச்சர் டான்ஸில் பர்ஃபெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதெல்லாம் ஹிஸ்ட்ரி.
ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணுங்கள். பிரில்லியன்ட் ஜாப், பிரில்லியன்ட் அட்டெம்ப்ட் ஆதித்யா. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். அம்பிகா மேடம், உங்கள் ஸ்கோர். உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே விதையில்லாமல்